கனடாவின் டொரண்டோவில் கட்டுமான வேலைகள் தொடர்ந்து நடைபெறும் நிலையில் அதனால் ஏற்படும் இரைச்சல் தங்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிப்பதாக அங்கு வசிக்கும் மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினை நோர்த் யோர்க் பகுதியில் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு பார்க்சைட் ஸ்கொயர் எனப்படும் ஒரு பாரிய வீட்டு கட்டுமான திட்டம் ஒன்று நடைபெற்று வருகிறது. இதற்கான வேலைகள் அதிகாலையிலேயே ஆரம்பிக்கின்றன. இதனால் நாள் முழுவதும் இரைச்சலை கேட்பதாக அங்கு வசிக்கும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். சிலர் இரவிலும் இரைச்சல் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். இது மக்கள் தங்களின் வீட்டில் வேலை செய்வதையும் ஓய்வெடுப்பதையும் பாதிக்கிறது. எவ்வாறு இருக்க தாங்கள் குடியேறிய போது கட்டுமான பணிகள் இந்தளவு முழுவீச்சில் நடைபெறும் என தங்களுக்கு தெளிவாக விளக்கம் அளிக்கப்படவில்லை என சில குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இரைச்சல் மற்றும் தூசியின் காரணமாக அவர்களால் ஜன்னல்களை திறக்கவோ அல்லது தங்கள் மொட்டை மாடியில் பொழுதை கழிக்கவோ அவர்களால் முடியவில்லை. இது வாழ்க்கையை மிகவும் மன அழுத்தமாக மாற்றியுள்ளது எனவும் வீட்டில் குழந்தைகள் இருப்பதால் இது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருப்பதாகவும் கூறியுள்ளனர். அத்துடன் இரைச்சலால் தங்கள் உடல் நலம் பாதிப்பதாகவும் சிலர் தெரிவித்துள்ளனர். தாங்கள் பலமுறை முறைப்பாடு அளித்தும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என அவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை நகரத்தில் கட்டுமான நேரங்கள் குறித்த விதிகள் இருந்த போதிலும் சில பணிகள் சிறப்பு அனுமதியுடன் அந்த வரம்புகளை தாண்டியும் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டம் இன்னும் முடிவடையாததால் குடியிருப்பாளர்கள் நீண்ட காலத்திற்கு இந்த இரைச்சலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.